ஹாய் கைஸ் .NET 30 days 30 concept challenge அதில் இன்னைக்கு டே 27 பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னா டிபெண்டன்ஸ் இன்ஜெக்ஷன். டிபெண்டன்ஸ் இன்ஜெக்ஷன் எப்படி சொல்லுவாங்கன்னா ஷார்ட்டாக DI அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து ஒன் ஆஃப் த டிசைன் பேட்டர்னும் கூட. டிபெண்டன்ஸ் இன்ஜெக்ஷன் எங்கெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா லூஸ்லி கப்புள் அப்ளிகேஷனில் டிபெண்டன்ஸ் இன்ஜெக்ஷன் அதிகமாக யூஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. எப்படி லூஸ்லி கப்புள் அப்ளிகேஷன் அப்படின்னு என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு அப்ளிகேஷன் டேட்டா மல்டிபிள் ரிசோர்ஸ்லேருந்து வரும். மல்டிபிள் ஏபிஎஸ்ஸாக இருக்கலாம், மல்டிபிள் டேட்டா பேஸாக இருக்கலாம். நிறைய இடத்துல உங்களுக்கான அப்ளிகேஷனுக்கான டேட்டா வந்துட்டு இருக்கும். வேணும் ஒரு இடத்துக்கான டேட்டா நிறைய இடத்துலேருந்து வருது அப்படின்னு சொல்லும்போது எப்படி சொல்லலாம், அதில் வந்து செக்யூரிட்டி இஷ்யூஸ் நிறைய இருக்கும். அந்த மாதிரி இடத்துல நான் டிபெண்டன்ஸ் இன்ஜெக்ஷன் யூஸ் பண்ணிட்டு இருப்பேன். இந்த மாதிரி டைமில் அது மட்டும் இல்லாமல் ரெபாசிட்டி பேட்டர்ஸ் யூஸ் பண்ணுவோம். ரெபாசிட்டிஸ்னா நிறைய இன்டர்ஃபேஸஸ் யூஸ் பண்ணுவோம். நிறைய இன்டர்ஃபேஸஸ் இருக்குது அப்படின்னா அதுக்கான இன்ஸ்டன்ஸை நீங்கள் ஒவ்வொரு டைமும் கிரியேட் பண்ணிட்டு இருக்கணும். இந்த இன்ஸ்டன்ஸை டெவலப்பராக நாமளே கிரியேட் பண்ணாமல் சிஸ்டமே அப்ளிகேஷனே அதுக்கு தேவைப்படும் போது எப்போலாம் அந்த கிளாஸ்க்கான நீட் இருக்கோ அந்த டைமில் அப்ளிகேஷனே கிரியேட் பண்ணிக்கிறது பேர் தான் டிபெண்டன்ஸ் இன்ஜெக்ஷன் கூட சொல்லலாம். இதில் வந்து மொத்தம் 3 டைப்பாக உங்களால் டிபெண்டன்ஸ் இன்ஜெக்ட் பண்ண முடியும். என்னென்ன மாதிரி அப்படின்னா கன்செப்ட் பேஸில் கிரியேட் பண்ணலாம், ப்ராப்பர்ட்டி பேஸில் கிரியேட் பண்ணலாம், மெத்தட் பேஸில் கிரியேட் பண்ணலாம்.